இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளில் ஆண்டவர் உங்களுக்கு தருகிற வார்த்தை யாத்ராகமம் அதிகாரம் 24 வசனம் 16. கர்த்தருடைய மகிமை சீனாய் மலையின் மேல் தங்கியிருந்தது. மேகம் 6 நாள் அதை மூடி இருந்தது. 7ஆம் நாளில் அவர் மேகத்தின் நடுவிலிருந்து மோசேயை கூப்பிட்டார். பிரியமானவர்களே, இந்த காலை வேளையில உங்களோடு கூட ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலமாக பேச போகிறார். உபவாசித்து ஜெபிக்கிறது நிமித்தம் என்னென்ன நன்மைகள் ஆசீர்வாதங்களை பெற முடியும் அப்படின்னு தான் நம்ம தியானித்து கொண்டே இருக்கிறோம். இன்றைக்கும் உபவாசித்து தேவ சமூகத்துல உபவாசத்தோடு கர்த்தருடைய சமூகத்துல காத்திருந்த மோசே கர்த்தருடைய மகிமைய பார்க்கிறாரு. கர்த்தருடைய மகிமையை கண்ட அவர் கர்த்தருடைய சத்தத்தையும் அவர் கேட்டாராம். பிரியமானவர்களே, தேவ மகிமை உங்க வாழ்க்கையில வேணுமா? ஆண்டவருடைய பிரசனத்துக்காக வாஞ்சித்து ஜெபித்துட்டு இருக்கீங்களா? உங்க பிரசனம் எனக்கு வேணும், உங்க வல்லமை எனக்கு வேணும், உங்க மகிமையை நான் பார்க்கணும், உங்க சத்தத்தை நான் கேட்கணும் அப்படின்னு சொல்லி அவளோடு இருக்கிறீங்களா? நீங்க செய்ய வேண்டிய ஒரு காரியம், தேவ சமூகத்துல உபவாசித்து ஜெபம் பண்ணுங்கள். உபவாசித்து கர்த்தருடைய சமூகத்துல வாஞ்சையோடு தாகத்தோடு நீங்க காத்திருந்தால் அவருடைய பிரசனம் இறங்கி வரும். அவருடைய மகிமையை காண முடியும். நீங்கள் நடக்க வேண்டிய வழியை அவர் போதிப்பார். அவருடைய சத்தத்தை நீங்க கேட்க முடியும். மோசே 40 நாள் காத்திருந்தாரு. அவருடைய மகிமையை பெற்றுக்கொண்டார். கர்த்தர் பேசின சத்தத்தை அவர் கேட்டாராம். இவ்வளவோ பெரிய ஒரு பாக்கியத்தை மோசே பெற்றுக்கொண்டார். உங்க வாழ்க்கையிலும் தேவ பிரசனம், தேவ வல்லமை, அவருடைய மகிமை வேண்டும்னா நீங்க உபவாசித்து காத்திருந்து ஜெபியுங்கள். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற எங்க நல்ல தகப்பனே, இந்த காலை வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் தந்த நல்ல வார்த்தைக்காக நன்றி சுவாமி. மோசே கர்த்தருடைய மகிமையை கண்டாரப்பா. கர்த்தர் பேசுகிற சத்தத்தை அவர் கேட்டது போல எங்களுக்கும் உங்க மகிமை வேணும் ஆண்டவரே. உங்க பிரசனம் வேணும் அப்பா. நீங்க இல்லாம ஒண்ணுமே செய்ய முடியாது சுவாமி. உண்மையான தெய்வ பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. தடைப்பட்டிருக்கிற நன்மைக்காக ஜெபிக்கிறோம்ப்பா. கற்பத்தின் கனிக்காக எவ்வளவு வருடங்களாக ஜெபிச்சுக்கிட்டே இருக்கிறோம்ப்பா. இந்த நாளிலும் என் கூட இணைந்து ஜெபித்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் உங்க மகிமை வெளிப்படுவதாக. கற்பத்தின் கனியில நன்மைகள் உண்டாகும்படியாக ஜெபிக்கிறோம். கற்பிணிகளை ஆசீர்வதிங்கப்பா. திருமணத்துக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்காகவும் ஜெபிச்சுக்கிட்டே இருக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் ஆசீர்வதிக்கிறபடியினால ஸ்தோத்திரம். நிந்தைகள் அவமானங்களை கர்த்தர் மாற்றுவீராக. எசப்பா, குடும்பத்தின் சமாதானத்துக்காக ஜெபிக்கிறோம். அநேக குடும்பங்கள்ல சமாதானம் இல்லப்பா. கணவன் மனைவி பிரிந்திருக்கிறாங்க. குடும்பங்கள்ல நெருக்கம், பிரச்சனை, போராட்டங்கள் ஆண்டவரே. கர்த்தர் சமாதானத்தை தருகிறபடியினால ஸ்தோத்திரம். ஒரு ஜாபுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கவங்களுக்காக ஜெபிக்கிறப்பா. எவ்வளோ இன்டர்வியூ ஏறி இறங்கி படிச்ச படிப்புக்கு ஒரு வேலை இல்லைன்னு வாலிப பிள்ளைங்க கவலையோடு இருக்கிறாங்கப்பா. கர்த்தர் நல்ல ஜாப தாங்கப்பா. ஆசீர்வதிக்கிறபடியினால ஸ்தோத்திரம். செய்கிற வேலைகள், வியாபாரங்கள், தொழில்கள், கைட்டு செய்கிற சகல காரியங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இந்த நாள் முழுவதும் கர்த்தர் நடத்துவீராக. உடைய கர்த்தரை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறபடினால ஸ்தோத்திரம். பெரிய காரியங்களை செய்கிறபடினால ஸ்தோத்திரம்ப்பா. படிக்கிற பிள்ளைகள் எல்லாம் ஆசீர்வதிங்க. பலவீனத்தோடு இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். எல்லா பலவீனங்கள் இயேசுவின் நாமத்தினால மாறட்டும்ப்பா. வியாதியை சுமந்து கொண்டு என்னால முடியலையேன்னு கவலையோடு இருக்கிறாங்கப்பா. கண்ணீரோடு இருக்கிறாங்க சுவாமி. கர்த்தர் அற்புதத்தை செய்வீர்கள். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல தகப்பனே, ஆமென். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களோடு பேசியிருக்கிறார். கர்த்தர் நிச்சயமா எங்க வாழ்க்கையில அவருடைய மகிமையை காண செய்வார். உங்களுக்காக, உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். நீங்களும் எங்களுக்காக, எங்களுடைய ஊழியங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். God bless you.